புத்தகங்கள், புக்ஸ் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளவு சொசைட்டியை ஷேப் பண்ணுது, எவ்வளவு தனி மனிதரை ஷேப் பண்ணுது, தனி மனித ஒழுக்கங்களை ஷேப் பண்ணுது, தனி மனித வாழ்க்கையை, ஃபேமிலி லைஃப், சொசைட்டி, இண்டிவிஜுவல், இன்ஸ்டிடியூஷனல், இந்த மாதிரி ஆர்கனைசேஷனல் எல்லா விஷயத்துலையுமே வந்து புத்தகங்கள் வந்து ஷேப் பண்ணுது வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் எத்தனை பேர் வந்து அவங்கவுங்க ஃபேமிலியில் அவங்கவுங்க அடுத்த ஜெனரேஷனை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு புத்தகங்கள் வாசிக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறாங்க? எத்தனை பேர் வந்து பெற்றோர்களாக வாசிக்கிறாங்க, அப்புறம் அவங்க பிள்ளைகளை குறை சொல்கிறதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆனால் தான் அவங்க குறை சொல்ல முடியும். அவங்க பெற்றோர்கள் புத்தகங்களை விரும்பாமல், படிக்காமல், அதை வாங்கி வைக்காமல், அதை வந்து முக்கியப்படுத்தாமல் பிள்ளைகளை வந்து குறை சொல்கிறது நியாயம் கிடையாது இல்லையா? அப்போது எங்கள் அப்பாலாம் வந்து புத்தகங்கள் படிப்பார், படிச்சுட்டே இருக்க நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அடிக்கடி சின்ன வயசுலேயே என் கண்ணில் பட்ட விஷுவல்ஸில் வந்து அப்பாவுடைய புத்தகம் படிக்கிற ஒரு விஷுவல். டேபிளில், சேரில் எங்கேயாவது உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். அவருடைய ஸ்டடி டேபிளாக இருக்கலாம், அவருடைய பெட்டில், சேரில் எங்கேயாவது உட்காந்து வீட்டில் வந்து புத்தகம் படிக்கிற காட்சியை நான் அடிக்கடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிட்டே இருந்தது சின்ன வயசுலேருந்தே. அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் படிப்போம். பட் தனிப்பட்ட புத்தகத்தை எடுத்து படிக்கணுங்கிறப்போ தான் நான் வந்து 11ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன், 11th ஸ்டாண்டர்ட். அப்போது மாபி டிக் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி, அது வந்து ஒரு நாவல். மாபி டிக்ன்றது ஃபேமஸான நாவல், ஷார்ட் ஸ்டோரியாகவும் இருக்குது, நாவலாகவும் இருக்குது. அது எப்படி அந்த புத்தகம் வந்து பல்வேறு வடிவங்களில் வேர்ஷனில் இருக்குது, ஜானரில் இருக்குது. GENRE, அது வந்து ஜானர் அப்படிம்பாங்க. ஜானரில் ஷா சவுண்ட் வரும், ஜானர். அப்போது அந்த வேர்ஷன் வந்து மாபி டிக் நான் படித்தேன். அப்புறம் வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் படித்தேன். அப்போ வந்து அப்பா புத்தகம் படிக்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு வந்து புத்தகம் படிக்கிறது. நான் ஸ்கூல் 11ஆம் வகுப்புலேயே ஆரம்பித்தது, அப்படியே இது வரைக்கும் தொடருது கடவுள் கிருபையில். எதுக்கு சொல்கிறேன்னா, புத்தகங்கள் படிக்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் ஒரு மனித வாழ்க்கைக்கு அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஷேப் பண்ணுது. எத்தனை பேர், ஆனால் நான் சொல்கிற புத்தகங்கள்னு சொல்கிறது இந்த வார பத்திரிக்கை, இந்த சினிமா பத்திரிக்கை, யாரை வச்சுருந்தா அந்த புத்தகங்கள் நான் சொல்லலை. நான் சொல்கிறது மனதுக்கு ஏற்ற, உண்மையை பேசுகிற, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற, நல்ல இன்ஃபர்மேஷன், நாலேஜு, விஸ்டம் இதெல்லாம் கலெக்டிவாக காம்ப்ரிஹென்சிவாக கொடுக்கக்கூடிய புத்தகங்கள், ரிசர்ச் புக்ஸு. எது உண்மையான ஃபிலாசபி, எது உண்மையான ரிலிஜன், எது உண்மையான ஆர்ட், எது உண்மையான சயின்ஸ், எது உண்மையான ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி அப்படிப்பட்ட புத்தகங்களை வந்து குழந்தைகள் பெற்றோர்கள் வந்து படிக்கிறாங்களா, வீட்டில் வந்து அதை வச்சுருக்காங்களா, முதல்ல வாங்கி வைக்கிறாங்களா, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, செலவு பண்ணுறாங்களா, அதுதான் வந்து சொசைட்டியை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு, பாலிட்டிக்ஸை ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போது எது உண்மையான மெயின் ஸ்ட்ரீம் தியாலஜி, மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலாசபி, மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்ட்ரி, அது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து புத்தகங்களை வந்து நானாக வந்து கடவுள் கிருபையில் பார்த்தீங்கன்னா அந்த பெருமைக்காக சுய பெருமைக்காக எங்கே உட்காந்தாலும் புத்தகம் படிக்கிற ஒரு பழக்கத்தை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். ஏன்னா லைப்ரரி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வந்து காலேஜ் லைப்ரரி நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன் காலேஜ் படிக்கும்போது. மற்றபடி டீ கடையில் உட்காந்து படிக்கும்போது, ஏன்னா ஒரு அமைதியான இடங்கும் போது, நம்ம ஊர்களில் வந்து ஒரு உண்மையான அமைதியான இடம் கிடைக்கணும்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். அது முடியுமா? ஒவ்வொரு டைம் புக்கு படிக்க போகும்போது வீடுகளில் படிக்கலாம். மற்றபடி வெளியில் வந்துட்டோம்னா அப்புறம் நம்ம தொடர்பு இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு லேப்டாப் நம்ம எடுத்துகிட்டு போக முடியுது அப்படிங்கும்போது அதை விட வெயிட் கம்மி தான் புத்தகங்கிறது. புத்தகத்தை ஏன் எடுத்துகிட்டு போகாது? போர்ட்டபிள் தானே அது. புத்தகங்கள் எங்கே போனாலும், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ஹாஸ்பிட்டலில், எங்கே போனாலும் புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது. ஒரு சின்ன கேப், யாருக்கா வெயிட் பண்ணுறோம் ஒரு ஆஃபீஸில், ஒரு 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 டிக்னிட்டரி பார்க்க போகிறோம், ஏதாவது ஒரு எங்கே போனாலும் படிக்கக்கூடிய ஒரு ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில், பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம், ஃப்ளைட்டுக்கு உட்காந்துருக்கோம், எங்கேனாலும் புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். அந்த டாப்பிக்கு, அந்த டைட்டில், அந்த கான்டென்ட் வந்து கண்டிப்பாக உதவாமல் போக வாய்ப்பே இல்லை. எங்கேயாவது ஒரு பக்கம் அது உதவும். நம்மளுடைய அவங்கவுங்க லைஃபுக்கு அது ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது யாராவது பார்க்கும்போது கண்டிப்பாக அதை இன்ஸ்பயர் ஆவாங்க, அது படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா படித்ததுனால தான் எனக்கு அந்த எண்ணம் வந்தது. அங்கங்கே உட்காந்து படிப்பார், படிக்க சொல்லுவார். நல்ல புத்தகங்கள் வாங்கி படிக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்பப்போ. நான் சின்ன வயசில் வந்து கார்ட்டூன்ஸ் படித்தோம், பைபிள் படித்தோம். அப்புறம் வளர பைபிள் டிவோஷன்லாம் இருந்துகிட்டே இருந்தாலும் ஸ்கூல் புக்ஸ் படித்தோம், டெக்ஸ்ட் புக்ஸ் படித்தோம். ஆனால் தனிப்பட்ட புத்தக வாசிப்பு அப்படிங்க வரும்போது அப்புறம் நான் இண்டிவிஜுவலாக பைபிள் வாசிக்கிறது,
புத்தகங்கள் வாங்கி படிக்கிறது, அதனால் ரிசர்ச் புக்ஸ் படிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம இந்த ரீடிங் ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களுக்கு வளர்க்க வைக்கிறதுக்கு ஏதாவது நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும், போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது எத்தனை பேர் வந்து நம்ம டீ கடையில் சத்தமான டீ கடையாக இருந்தாலும் சரி உட்காந்து படிக்க முடியும்? ஒன்றும் அதை நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா, மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணி பழகிட்டோம்னா எவ்வளோ சத்தமான டீ கடை, காஃபி கடை எங்கே உட்காந்தாலும் படிக்க முடியும். ஒன்றும் அதில் வந்து டிஸ்டர்பன்ஸாக தெரியவே தெரியாது. ஏன்னா நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், பல வருஷமாக அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எங்கே உட்காந்தாலும் நம்மளால் படிக்க முடியும். அதில் வந்து தடையே கிடையாது. ஆனால் எத்தனை பேர் அதை பண்ணுறாங்கும் போது சொசைட்டியில் பார்க்கும்போது எத்தனை பேர் கையில் புத்தகங்கள் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப 1-2 பேர் எங்கேயாவது ட்ரெயினில் போகும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம வாசிக்கும் போது அவங்க எங்கேயாவது உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க, பார்க்குறோம். ஆனால் ரொம்ப ரேரு நான் சொல்கிற இடங்கள்லாம் வந்து காமன் சைட், ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து ஒரு காமன் விஷுவல் வந்து நம்ம வந்து ஒரு காமன் சீனை வந்து புத்தகங்கள், அதாவது மியூசியம், அதாவது புக் எக்ஸிபிஷனில் வாங்குறத பார்க்குறோம். மக்கள் போய் வாங்குறாங்க, அத்தனை பேர் வாங்குற மாதிரி தெரியுது. வாங்குவோருக்கு எண்ணிக்கை ஸ்டாட்டிஸ்டிக்ஸிட்டி கம்மி தான். ஆனால் அப்போ அப்படி பார்த்தாலும் கணிசமான மக்கள் வாங்குறாங்க. ஆனால் எங்கே உட்காந்து படிக்கிறாங்கன்னு தெரியல. வீடுகளில் உட்காந்து படிக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம். பட் சொசைட்டிக்குள்ளே இது உலாவும் போதும் படிக்கணும். இப்போ ஏதோ வீடு வந்து ஷெல்ஃபில் வைக்க மட்டும் தான் புத்தகம், லைப்ரரியில் வைக்க மட்டும் தான் புத்தகன்றது இல்லை. அது நம்ம மொபைல் இந்த சென்ஸ் போர்ட்டபுளாக சொல்கிறேன். மொபைல் இந்த சென்ஸ் செல்ஃபோன் நான் சொல்லலை. செல்ஃபோன் ஆர்டிகல்ஸ் படிக்கலாம் தப்பு இல்லை. பட் மொபைலாக நகரும் தன்மையோட புத்தகத்தை நம்ம அணுகணும். அதை வந்து கேரி பண்ணணும், எங்கே போனாலும் கேரி பண்ணணும் புத்தகங்களை அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட். அது சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஹேபிட். அதனால் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம், லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறோம், புத்தகம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் தயக்கமே, அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது. இப்போலாம் வந்து நல்ல புத்தகங்களே வந்து நல்ல வலுமினஸ் பல்கி புக்ஸே வந்து வெயிட்லெஸ்ஸாக வந்து ரொம்ப லெஸ் வெயிட் வந்து வச்சு தான் அதாவது பைண்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரியான அருமையான புத்தகங்களை வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு மக்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது சொல்ல வந்தேன், ஹெட்டேக்கை வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கையாளக்கூடிய ஒரு விஷயம் வந்து மாத்திரைகள், பிரதானமாக பிரைமரி ப்ரேயர் மாத்திரைகள், இதெல்லாம் இருந்தால் கூட, ரெஸ்ட்டு இதெல்லாம் இருந்தால் கூட ரொம்ப சிம்பிளாக எத்தனை பேர் இதை சொல்லியிருக்காங்க, எத்தனை பேருக்கு தெரியாது இந்த அவேர்னஸ். பட் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குடிக்கணும், 2 லிட்டராவது. தண்ணி லோவாக குடிக்கும் போது பிபி லோவாகும், அதுவும் வாய்ப்பு இருக்குது. பிபி லோ ஆகும்போது தலைவலி வரும். நிறைய பேருக்கு அடிக்கடி தலைவலி, ஃப்ரீக்வெண்ட் ஹெட்ஏக்ஸ் வர்றதுக்கான இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இது மெடிக்கலி சொல்லப்படுற விஷயம். ஏன்னா லோ பிபி ஆனால் தலைவலி வரும். லோ பிபி ஆகுறதுக்கு தண்ணி கம்மியாக குடித்தாலும் லோ பிபி ஆகும். பிபி லோ ஆகும்போது தலைவலி வரும். அப்போது சிம்பிளாக ஒரு யோசனை என்னென்னா, நுண்ணறிவு, தண்ணி நிறையா குடிக்கணும். அப்போ தலைவலியை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தலைவலி அவாய்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் நமக்கு தேவை தான். அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ் ஓவர் கம் பண்ணுறதும் டெய்லி நமக்கு தேவை தான். அதுக்கு புத்தகங்கள் ரொம்ப பயனளிக்கும். அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப விஷயம். அது வந்து நம்ம மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப புத்தகங்கள் ரொம்ப உதவி புரியும். ஆனால் ஃபிசிக்கலாக வந்து நமக்கு டெபிலிட்டிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்கலுங்கிறது நம்ம மனசில் நம்ம நினைக்கிற மாதிரி ஃபிசிக்கல் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து அதை ஃபிசிக்கல் விஷயங்களை பாதிக்கும். ஆனால் நம்ம பெரும்பாலும் அந்த ஃபிசிக்கல் விஷயத்தை பாதிக்காத அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கையாள முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு புத்தகங்களும் ரொம்ப உதவும். அதே சமயத்தில் இந்த தண்ணி குடித்து லோ பிபியை வந்து அவாய்ட் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணால் தலைவலி வர்றது குறையும். அதனால் இந்த நுணுக்கமான ஒரு செய்தியும் சொல்லணும்னு நினச்சேன்.